9th CBSE Mathsல 2.3ல 5th sum பார்க்குறோம். ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் கியூப் ஒரு பாலினாமியல் கியூபிக் பாலினாமியல் கொடுத்து இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸுக்கு நார்மலாக ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஓகே, அது என்ன வேல்யூ கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 1 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கலாம். அதில் இந்த பாலினாமியல் 0 ஆகலைன்னா -1ன்னு கொடுக்கலாம். அதுலேயும் இந்த பாலினாமியல் இப்போ எக்ஸுக்கு அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த பாலினாமியல் 0 ஆகிடணும். அப்படி ஆகலைன்னா மறுபடி 2ன்னு கொடுக்கலாம். 2லையும் அந்த பாலினாமியல் 0 ஆகலைன்னா -2ன்னு கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 1 அப்படிங்கிற வேல்யூவை நாமளாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த வேல்யூ நாமளாக தான் கொடுக்குறோம். ஓகே, இப்போ எக்ஸுக்கு 1ன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -2 எக்ஸ் இருக்க இடத்துல இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -1 + 2. இப்போ 1 கியூப்னா 1 தான். -2 இப்போ 1 ஸ்கொயர்டுன்றது 1 தான். 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் 2 தான் கிடைக்கும். அதனால் நம்ம -2 அப்படியே எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த -1 வேணால் இந்த ஒரு ஸ்டெப்பை வேணால் சேர்த்துக்கலாம். 1 ஸ்கொயர்ன்றது 1 -1 + 2. இப்போ 1 2 × 1ன்றது 2 தான். அப்போ -2 -1 + 2. இப்போ இந்த +2 இந்த +2வையும் இந்த -2வையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த +1ஐயும் இந்த -1ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த பாலினாமியல் 0 ஆயிடுச்சு. எப்போ 0 ஆச்சு? எக்ஸுக்கு 1 அப்படிங்கிற வேல்யூவை கொடுக்கும்போது இது 0 ஆயிடுச்சு. அப்போ x = 1. ஓகே, அப்போது ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த 1 வந்து இந்த சைடு வந்துடும். அப்போது x - 1 இதுதானே இதோட ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த கியூபிக் பாலினாமியலுக்கு ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபேக்டரை யூஸ் பண்ணி இந்த பாலினாமியல் இருக்கு இல்லையா, இதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ x³ -2x² - x + 2. இப்போ இந்த ஃபேக்டரை அப்படியே எடுத்து நம்ம சைடில் எழுதிக்கிறோம். இப்போது எக்ஸோட எந்த ஒரு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு x³ கிடைக்கும், அதை தான் நம்ம மேலே எழுதணும் கோஷன்ட்டில். அப்போ நம்ம அதுக்கு சிம்பிள் மெத்தட், அதாவது நம்ம ரஃப் ஒர்க் காலத்தில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த x³ எக்ஸால் டிவைட் பண்ணிடலாம். பாருங்கள், /x. அப்போ அடித்து கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? x² கிடைக்கும் +x². அப்போ +x² இங்கே எழுதினோம்னா x² × xன்றது x³ வந்துடுச்சுங்களா? இப்போ இதே x² வச்சு -1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இந்த ரெண்டு டேர்மையுமே x²ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ x² × -1ன்றது -x². இப்போ நம்மளோட நோக்கமே என்னென்னா நம்மளோட பர்பஸ் வந்து இதில் இருக்க இந்த டேர்மை வந்து எலிமினேட் பண்ணணும். அப்போ இங்கேயும் +x³ இருக்குது, இங்கேயும் +x³ இருக்குது. அப்போ நம்ம இந்த சிம்பிள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இதை மைனஸாக மாற்ற போகிறோம். இங்கே மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். இப்போ இந்த டேர்மை அப்படியே கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இது +x², இங்கே மேலே -2x² இருக்குது. அப்போ -2x²லேருந்து +x² நம்ம மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா -x²ன்றது கிடைக்கும். ஓகே, ஸோ -x². இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ -x², இந்த -2x²ல x² போயிடுச்சுன்னா இது ப்ளஸ் இல்லையா? இப்போ நம்ம மாற்றின சிம்பிளை தான் பார்க்கணும். அப்போ -2x²லேருந்து +x² மைனஸ் பண்ணும்போது நமக்கு -x²ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இந்த டேர்ம் அப்படியே கீழே கொண்டு வரோம். ஸோ -x. இப்போ என்ன பண்ணணும்னா இதே இதுதான், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு இல்லையா, -x² எடுத்துக்கணும். இங்கே உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸால் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? -6ன்னு கிடைக்கும். இந்த -xஐ தான் கோஷன்ட்டில் எழுதணும். ஸோ -x. இந்த -xஆல் இந்த ரெண்டு டேர்மையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ -x × xன்றது -x². ஓகே, -x × -1 அப்படிங்கிறது +x. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதே மாதிரி தான் எலிமினேட் பண்ணுறதுக்கு சிம்பிளை மாற்ற போகிறோம். இப்போ இந்த டேர்மை அடித்து கொடுத்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா -x இங்கேயும் -x, அப்போ -2x. இப்போ இந்த 2வை கீழே கொண்டு வர போகிறோம். ஸோ +2. இப்போ -2x இருக்கு இல்லையா, இந்த -2xஐ
இந்த எக்ஸால் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? -2 கிடைக்கும். ஸோ அந்த -2 தான் மேலே எழுதுகிறோம். இப்போ இந்த -2வால் இந்த ரெண்டு டேர்மையுமே எக்ஸையும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -2 இன்ட்டு எக்ஸுன்றது -2x, -2 இன்ட்டு -1 அப்படிங்கிறது +2. ஓகே, இப்போ சிம்பிளை மாற்ற போகிறோம். கண்டிப்பாக இந்த ரிமைண்டர் வந்து 0 தான் வரும். ஏன்னா நம்ம x-1 இந்த பாலினாமியலோட ஃபேக்டர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாலே அதில் எக்ஸோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பாலினாமியலுக்கு 0 கிடைக்கும். டிவைட் பண்ணும்போது ரிமைண்டரும் 0 வரும். இப்போ இது எல்லாமே ரஃப் ஒர்க் கலந்தான். இது எல்லாமே நம்ம சும்மா கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது தான். இது என்னன்னு நம்மளாக கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் x3 எலிமினேட் பண்ணுறோம்னா இந்த எக்ஸோட எந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணால் x3 கிடைக்கும், அதை தான் நம்ம இப்போ செஞ்சு பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்மளோட ரஃப் ஒர்க் காலம். இதை நம்ம அழிச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபேக்டர் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே x-1 ஃபேக்டர்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த லாங் டிவிஷன், அதாவது டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிருக்கோம். கோஷன்ட்டில் என்ன இருக்குது? இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்திருக்கு. அப்போ இதுக்கு என்ன ஃபேக்டர்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். x² - x -2. அப்போ என்ன அர்த்தம்? -2 அப்படிங்கிறது மேலே எழுதிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணால் -2 கிடைக்கணும். அப்போ இதில் ஒரு நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒரு நம்பர் மைனஸாக இருக்கும். எதுக்கு ப்ளஸ் வேல்யூ கொடுக்கணும், எதுக்கு மைனஸ் வேல்யூ கொடுக்கணுன்றதை இந்த மிடில் டேர்ம் தான் டிசைட் பண்ணோம். மிடில் என்ன வந்திருக்கு? -1xன்னு வந்திருக்கு. அப்போ பெரிய நம்பருக்கு தான் நம்ம மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும். இப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -2 கிடைக்கணும்னா 1ம் 2ம். அப்போ 1 2 2. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், -1 கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், -2 கிடைக்குது. அப்போ ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதணும்னு பாருங்கள். இப்போது இதுக்கு x² -1x ப்ளஸ் 1x -2x -2. இப்போ இதிலேருந்து எதை காமனாக வெளியில் எடுக்கலாம் அப்படின்னா எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ உள்ள x+1. ஓகே, இதில் எதை காமனாக வெளியில் இருக்குன்னா -2 வெளியில் எடுத்துடலாம். அப்போ உள்ளே என்ன இருக்கும்? x+1 இருக்கும். இப்போ என்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு? x+1ன்னு ஒரு ஃபேக்டர் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமேலு x-2ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் கிடச்சிருக்கு. ஏற்கனவே என்ன ஃபேக்டர் கிடச்சிருக்கு? x-1. அதையும் சேர்த்து எழுதிக்கணும். இப்போ இந்த 3 ஃபேக்டர் தான் இந்த பாலினாமியலோட ஃபேக்டர்ஸ். அப்போ ஆன்சரை மட்டும் நம்ம தனியாக எடுத்து எழுதுவோமா? ஸோ பாருங்கள், ஆன்சர் எழுதுறதுக்கு இடம் இங்கே எழுதிடலாம். என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு? x+1 அப்படி தானே. அடுத்து இந்த ஃபேக்டர், அடுத்து இந்த ஃபேக்டர் x-2, அடுத்தது x-1. இது 3 தான் இந்த பாலினாமியலோட ஃபேக்டர்ஸ். கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்ம செகண்ட் சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம் நம்ம எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? x³ -3x² -9x -5. இதுதான் செகண்ட் சம். ஓகே, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எக்ஸுக்கு 1 அப்படிங்கிற வேல்யூவை கொடுத்து பார்க்கலாம். ஸோ 1 கொடுக்கும்போது என்ன வரும்? 1³ -3 1² -9 × 1 -5. இப்போ பாருங்கள், 1³ அப்படிங்கிறது 1 தான். -3 இது 1² 1 தான். அப்போ 1² 1 வந்து 3 -3யோட மல்டிப்ளை பண்ணும்போது -3 தான் கிடைக்கும். -9 -5 இதுதான் கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக 0 கிடைக்க போகிறதில்ல. அதனால் இந்த 1 அப்படிங்கிறத எக்ஸுக்கு கொடுக்க முடியாது. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? -1ன்ற வேல்யூவை கொடுத்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், -1³ ஓகே -3 இதை கூட நம்ம அழிச்சிடலாம். எதுக்கு? இதுதான் நமக்கு வரலையில. அதனால் இப்போ அடுத்து வந்து எக்ஸுக்கு -1 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆனால் எக்ஸுக்கு 1ங்கிற வேல்யூவை கொடுத்துட்டு தான் அடுத்து -1 வேல்யூவை நம்ம கொடுக்குறோம். -1 -3 -1². ஓகே, எக்ஸ் இருக்க இடத்துல எல்லாம் நம்ம -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -5. இப்போ பாருங்கள், -1³ -1 தான்.
இந்த மைனஸ் 1 ஸ்கொயர்ன்றது ப்ளஸ் 1 ஆகிடும். ஓகே, -9 -9 இன்ட்டு -1ன்றது +9 ஆகிடும். -5 இப்போ இது மட்டும் பாருங்கள், 3 × 1ன்றது 3 தான். இப்போ -1 -3 +9 -5. இப்போ லைக் டேர்ம் எல்லாம் சால்வ் பண்ணணும். இப்போ -1 -3 -5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு -9 கிடைக்கும். +9 இங்கே இருக்குது. இப்போ +9ஐயும் -9ஐயும் அடித்து கொடுத்தோம்னா 0. அப்போ இந்த பாலினாமியல் இந்த இடத்துல 0 கிடைக்கணும்னா நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூவை கொடுத்தோம்? எக்ஸுக்கு -1ன்ற வேல்யூவை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம், அப்படி தானே? அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னது? x + 1. இதுதான் ஃபேக்டர். இப்போ ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இதை யூஸ் பண்ணி இந்த டிவிஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ x³ -3x² -9x -5. இங்கே ஃபேக்டர் என்னது? x + 1. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸு கூட எதை மல்டிப்ளை பண்ணால் x³ கிடைக்கும்னா x² மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். அப்போ x² × xன்றது x³. இந்த x²ஆல் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ +x². ஓகே, இப்போ நம்ம சிம்பிளை மாற்ற போகிறோம். ஸோ இதை அடித்து கொடுத்துடலாம். இப்போ இது என்ன கிடைக்கும்னா 4x² -4x² கிடைக்கும். இப்போ -9xஐ கீழே கொண்டு வரலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்ன்றது இதுதான். ஓகே, இதை நம்ம இந்த இடத்துல எழுதிக்கிறோம், -4x². இப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம்ன்றது இந்த எக்ஸு, இதால் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு? -4xன்னு கிடச்சிருக்கு. இதை தான் நம்ம இங்கே எழுதணும். ஓகே, இப்போ நம்ம எழுதிக்கிட்டு அதை வச்சு தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். பாருங்கள், -4x மேலே இருக்கா? இப்போ -4xஆல் நம்ம இந்த எக்ஸையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ -4x × xன்றது -4x². -4x × +1 அப்படிங்கிறது அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -4xன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம சிம்பிளை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சேஞ்ச் பண்ணும்போது என்னாகும்? மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், இங்கேயும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது ரெண்டையும் நம்ம அடித்து கொடுத்துடலாம். இது ரெண்டும் பாருங்கள் -5xன்னு கிடைக்கும். இப்போ இந்த மேலே இருக்க -5ஐயும் கீழே கொண்டு வரோம். ஓகே, இப்போ -5x இருக்கா? இப்போ இங்கே முன்னால் இருக்கிறது எக்ஸு, எக்ஸால் அடித்து கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? -5. இப்போ இதை தான் மேலே கோஷன்ட்டில் நம்ம எழுதணும். -5 -5 × xன்றது -5x, -5 × 1ன்றது -5. இப்போ இதை ப்ளஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் சிம்பிள், இதையும் ப்ளஸ் சிம்பிளாக மாற்றுறோம், இதையும் அடித்து கொடுக்குறோம் 0. இப்போ நமக்கு மேலே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கா? இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காகத்தான் நம்ம இந்த டிவிஷனே செய்கிறது. ஓகே, இப்போ மேலே இருக்க இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். பாருங்கள், x² -4x -5. இப்போது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -5 அப்படி கிடைக்கணும். அப்படின்னா ஒரு நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கணும், ஒரு நம்பர் மைனஸாக இருக்கணும், அப்படி தானே? இப்போ நடுவில் என்ன நம்பர் இருக்குது? -4xன்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக பெரிய நம்பருக்கு நம்ம மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும். அப்போ இதுக்கு 5, இங்கே 1 5s are 5 மல்டிப்ளை பண்ணால் -5 வந்துருச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு -4x கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஃபேக்டரை வந்து நம்ம எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். கிடச்சிருக்க இந்த நம்பர்ஸை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² -5x + 1x -5. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ இது ரெண்டில் காமனாக என்ன எடுக்க முடியும்னா எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ உள்ளே என்ன இருக்கும்? x -5ன்னு இருக்கும். இப்போ இங்கே காமனாக வெளியில் என்ன எடுக்கலாம்னா +1 எடுத்துடலாம். அப்போ உள்ளே என்ன இருக்கும்? x -5ன்னு இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு ஃபேக்டர்ஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயுமே காமனாக x -5 எடுத்துக்கலாம். ஓகே, இதுவும் காமனாக இருக்குல்ல, இதை எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த x + 1. ஏற்கனவே நம்ம என்ன ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்? x + 1, அதுவும் x + 1 தான். ஸோ இந்த 3 தான் இந்த பாலினாமியலோட ஃபேக்டர்ஸு. ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம்.
ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம எடுத்து எழுதுறது எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 அவ்வளோதான் இந்த சம்.